உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மகேஷ் நேரு யூடியூப் சேனலில் உங்களை மீண்டும் ஒருவரை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் நாங்கள் ஒரு நல்லதொரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறதுக்காக இருக்கிறோம். எம்என் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி சர்ப்ரைஸ் வீடியோவும் என்னுடைய சேனலில் போட்டு கொண்டிருக்கிறேன். அதே போல் மகேஷ் நேரு சேனலில் வருகின்ற காலங்களில் ஊர்களில் நடைபெற விசேஷங்கள் அப்படியான வீடியோக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சிறுவர் முன்பள்ளி ஒன்றுக்கு போகிறோம். கரவெட்டி பிரதேச சபையின் சிறுவர் முன்பள்ளி ஒன்றில் போய் நாங்கள் அவர்கள் என்னென்ன கண்காட்சி செய்திருக்கிறார்கள்ன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கு முன்பள்ளியில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், சிறுவர்கள் சின்னஞ்சிறு பிள்ளைகள் கண்காட்சி ஒன்றை நிகழ்த்துகிறார்கள். அதாவது அவர்கள் தங்களால் இயன்ற பொருளை வைத்து எப்படியான உருவங்களை உருவாக்கி ஒரு கண்காட்சியை செய்ய போகிறார்கள். 4 வயசு 5 வயசு சிறார்கள் அவர்கள் எப்படியான உருவங்களை செய்திருக்கிறார்கள், என்னென்ன கண்காட்சிகளை உருவாக்கி இருக்கிறார்கள்ன்றதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது கல்வி கண்காட்சி வடபராட்சி தெற்கு மேற்கு பிரதேச மதுரை முன்பள்ளிக்கு வந்திருக்கிறோம். இந்த முன்பள்ளியெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த கண்காட்சி நடக்க போகுது. என்ன கண்காட்சி கல்வி கண்காட்சின்னு சொல்லி ஒரு கண்காட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இந்த வருஷத்துக்குரிய கண்காட்சி இன்றைக்கு இந்த ஸ்கூலில் நடக்குது. நாங்கள் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்ன்றதை உள்ளே போய் பார்க்க போகிறோம். சரிதானே? வாங்க போவோம். அழகா எல்லாரையும் வரவேற்கிற முகமாக முன்னுக்கு ஒரு கும்பம் வச்சிருக்கிறாங்க. அந்த கும்பத்தில் இன்றைக்கு வரப்போகிற விருந்தினர்களை வரவேற்று அவர்களை கௌரவித்து வரவேற்கிற சுகமாக மங்களகரமாக ஒரு கும்பம் வச்சு இந்த நிகழ்வை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய வடவராட்சி தெற்கு மேற்கு பிரதேசத்தினுடைய கௌரவ தவிசாளர் திரு குமாரசாமி சுரேந்திரன் அவர்கள் இன்றைய எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு திருமண விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சம்பத் வங்கி நெல்லியடி கிளையினுடைய உறுப்பினர் திரு கோபதாசன் ஜெனரல் விருந்தினர்களுக்கு தற்போது மாநிலத்திலிருந்து கௌரவ நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கண்காட்சி நிகழ்வினை சமுதாயத்திற்காக நாடாவட்டி ஆரம்பித்திருக்குமாறு விருந்தினர்களை அன்போடு கற்றுக்கொண்டிருக்கிறோம். தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற வடபராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் திரு குமாரசாமி சுரேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சம்பத் வங்கி நெல்லியடி கிளையினுடைய முகாமையாளர் திரு கோகுலதாசன் ஜெயவர்தன் அவர்கள் கலந்து வழக்கினையேற்றுகின்றார். கௌரவ உறுப்பினர்கள் திரு கனக சபாபதி சுரேந்திரன் அவர்கள், திரு முருகேசி ஸ்ரீதர் அவர்கள், தாடா சீனிவாசன் அவர்கள், தாடா சுமன் அவர்கள், திருமதி கவியரசி தினேசன். அடுத்ததாக வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் திருமதி கோமதி ராவணன் அவர்கள், தொடர்ந்து வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய கட்டைவேலி உப அலுவலக பொறுப்பதிகாரி திரு ஆழ்வாப்பள்ளி கிருபாகரன் அவர்கள், தொடர்ந்து கரவட்டிக்கோட்டை முன்பள்ளி இணைப்பாளர் திருமதி கலைவாணி பாலகிருஷ்ணன் அவர்கள், அடுத்து எமது முன்பள்ளியினுடைய ஆசிரியர் சார்பிலே ஒருவர், முகாமைத்துவ குழு சார்பிலே ஒருவர், முன்பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர் சார்பிலே ஒருவர், மாணவர் சார்பிலே ஒருவர், கௌரவ உறுப்பினர் திரு சசிதரன் அவர்கள், மங்கள விளக்கினை ஏற்றி
இன்றைய நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்த விருந்தினர் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்வுகள் சிறப்பாக அமைவ எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நிகழ்வுகளின் வரிசையிலே அடுத்த நிகழ்வாக இறை வணக்கம் இடம்பெறும். இறை வணக்கத்தை வழங்குவதற்காக எங்களுடைய முன்வரையுடைய மாணவர்களை கடலின் பாசினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே திசிச்சம்பரம் உங்களகான கண்களென்னை கண்டதாலே முடிந்தென்று நினைத்து நான் உயிர்வாழ்கின்றேன் யாரும் அறியாதவரை நன்றாக தேடி வந்த நல்லானே சரி உலகான கண்களென்னை கண்டதாலே முடிந்தென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்லானே சரி பிரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்லானே சரி ஆமென். கீதத்தையும் மழலை மொழியிலே சிறப்பாக கூறிச் சென்ற அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் திரு குமாரசாமி சுரேந்திரன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய எங்களுடைய கண்காட்சி நிகழ்வானது சிறப்பாக பெற்றோர்களால் மாணவர்களால் ஆசிரியர்களால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்காட்சி நிகழ்வுகளை தற்போது எங்களுடைய விருந்தினர்களை பார்வையிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தங்கச்சிக்கு என்ன பேர்? தங்கச்சிக்கு என்ன பேர் சொல்லுங்க. ஹலோ, அப்படி விகாசினி விகாசினியே. அச்சா, இதா செய்து தந்தது? ஆர் செய்து தந்தது? என்ன இது? இந்த ஈசி சேர் என்ன தாரீங்களா? தாரீங்களா? நீங்கள் இருக்கலாமே இதுல. தாய் தம்பியவ சார், நீங்கள் மூலிகை தோட்டம். இது நீங்களே சேர்ந்து அச்சாப்பில்ல கப்பிய காணையில வாலி ஒண்டையும் என்னன்னு தண்ணி எழுறது மறந்துட்டீங்களே. அச்சா அச்சா அச்சா, மேல உள்ளது நீங்களே கேறினது. பிரகாசந்தன் பிரகாசன். சரி சரி சரி. தம்பி இசைக்கண்ணன். உங்களோட குடும்பமா எல்லாம்? யார கீழே போட்ட நீங்கள்? யார
விளையாட்டு சொல்லுங்க. ஆச்சா அண்ணாவையா. ஹலோ, பழங்கள் படத்தை காணையில சுத்துங்கோ. டிவியை போட்டால் வரும் என்ன. அச்சா, யார்கிட்ட வீடு தம்பி? யார்கிட்ட வீடு உங்கடையா? உங்கள்கிட்ட வீடு இப்படியா போட்டது நீங்களே? அச்சா. அவர்களை பிரதம விருந்தினர் உரையினை ஆற்றுமாறு என்போடு அழைக்கின்றேன். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எனது இனிய காலை வணக்கம். உண்மையிலேயே நேற்று தான் ஐயாக்கள் இன்வைட் பண்ணவர். நான் ஒரு 20-25 பிள்ளைகள் ஒரு சந்தை மாதிரி தான் செய்திருப்பார்கள். போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வார மாதிரி தான் நான் நினைச்சு கொண்டு வந்தேன். ஆனால் வந்த பிறகு தெரியுது ஒரு இவ்வளோ ஒரு பிரமாண்டமாக பெற்றோருண்ட ஆசிரியருடைய சப்போர்ட்டோட இப்படி ஒரு பெரிய ஒரு கண்காட்சி செய்யப்பட்டது மிகவும் இனிமையாக இருக்கின்றது. அதே நேரம் முக்கியமாக இன்றைக்கு இருக்கின்ற இலத்திரனிய உலகத்தில் நாங்கள் இந்த புத்தாக்கங்கள், பழைய மரபுகள், ஆரோக்கியமான உணவுகள் அப்படியான சம்பவங்கள் நாங்கள் அதை விட அந்த சிறுவர்களுக்கு நாங்கள் படிப்பிக்கிறது இல்லை. முந்தைய நிகழ்வுகளை நான் பார்த்தது கிரியேட்டிவ் திங்கிங், புத்தாக்க சிந்தனை. அப்படியான சிந்தனை மூலம்னா இப்போ செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்ற இருக்கின்ற நுண்ணறிவுகள் ஆரம்பிக்கப்பட்டது கிரியேட்டிவ் திங்கிங் மூலம். அதாவது புத்தாக்க சிந்தனை சிறுவர்களுக்கு 5 வயதுக்கு முன்னதே இங்கு ஊட்டப்படுகிறது. இப்போது ஊட்டப்படுகின்ற அந்த அறிவு தான், அந்த புத்தாக்க நடவடிக்கைகள் தான் ஏலவல் கேம்பஸ் அல்லது வேலையில் விழுது. உண்மையிலேயே பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை தந்த நிர்வாகத்துக்கு அல்லது வங்கியின் சார்பிலும் தனிப்பட்ட தொழிலும் மிக்க நன்றி. அனைத்து சிறுவர்களும் எதிர்காலத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், நற்பிரஜைகள் எடுக்க வேண்டும். அதே நேரம் வங்கியை பொறுத்த ஒரு வங்கி முகாமையாளராக நான் குறிக்கொள்வது என்னவென்றால் சேமிப்பு பழக்கத்தை முக்கியம். இப்போது யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் முதன்மையாக மாற்றமாக இருந்த சேமிப்பில் யாழ்ப்பாணம். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு கடைசி முதன்மையான மாவட்டமாக இருக்கிறது. ஒரு கடன் கலாச்சாரம் ஏற்படுகின்றது. ஆனால் மீண்டும் சேமிப்பு கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். பணம் மட்டுமல்ல, நீர் சேமிப்பு, இலக்கு நீர், அதாவது எலக்ட்ரிசிட்டி, மின்சார சேமிப்பு, வளங்கள் சேமிப்பு, அப்படியான அறிவையும் ஊட்டி எதிர்காலத்தில் எல்லாரும் நட்பிரஜையாக வர வேண்டும். அதனால் இன்றைய நிகழ்வில் நம்ம வங்கி சார்பில் நாங்கள் இங்கே பங்கு பெற்றிருந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் இலவசமாக 3 மொழி, அதாவது தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் 3 மொழியை சேர்ந்த ஒரு ஆக்டிவிட்டி புக், செயற்பாட்டு புத்தகம் நாங்கள் இலவசமாக வழங்குகின்றோம். அதே நேரம் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 10,000 ரூபாய் சேமிப்பு வைப்பிடும்போது வங்கியானது 5,000 ரூபாயை இலவசமாக வைக்கிறது. அதே நேரம் 3 பரிசு பொருட்களும் தரும். சேமிப்பில் ஆர்வமுள்ள அனைவரும் வங்கிக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளுள்ளேன். இந்த புத்தகங்களையும் ஒரு உச்சக்கட்ட பெற்று உச்சக்கட்ட பயன்பாட்டை பெறுமாறு கேட்டுக்கொள்ளுள்ளேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. பாலகிருஷ்ணன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். தலைமை தாங்கி கொண்டிருக்கும் நமது வடமராட்சி கமிஷனர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜெனரல் அவர்களுக்கும், சம்பத் வங்கி முகாமையாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே எமது முன்னணியில் வடமராட்சி தென்னிமேற்கு பிரதேச சபையின் நெல்லியடி பொறுப்பதிகாரி கிருபாகரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எமது வடமராட்சி தென்னிமேற்கு பிரதேச
சபையின் கௌரவ உறுப்பினர்கள், வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் உத்தியோகத்தர்கள் மற்றும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், அயற்பாடு சாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், முன்வழி ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்காட்சியானது எமது இணைப்பாட விதான செயற்பாடுகளிலே இதுவும் ஒன்று. இந்த செயற்பாட்டிற்கு எமது முன்வழி சிறார்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களின் ஆக்கங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு 5 தலைப்புகளுக்கு மத்தியிலே இந்த கண்காட்சியானது வடிவமைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பெற்றோரும் கருத்தில் எடுக்க வேண்டும். எமது ஆசிரியர்களின் வழிநடத்தலுக்கு அமைய இந்த கண்காட்சியானது ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் பிள்ளைகளின் ஒத்துழைப்பும் கட்டாயம். இந்த கண்காட்சி ஒரு உண்மையில் இந்த கிராமத்தில் தொகை குறைந்து கொண்டு போகிறது. தற்சமயம் இப்பொழுது எமது உறவு வீதம் குறைவானதாகையால் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்து போகிறது. எங்களுடைய முன்வழிகள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட இடங்களிலே 20, 30 உதாரணமாக எங்களுடைய சில முன்வழிகள் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த முன்வழியில் ஒன்று. இந்த முன்வழியிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பெற்றோர்களின் ஆக்கங்களும் ஆசிரியரின் ஆக்கங்களும் மிக சிறந்ததாக இருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய நவீன காலத்திற்கு ஏற்ப எங்களுடைய கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எங்களுடைய சூழலிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு விதமான பொருட்களும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலே தயார்படுத்தப்பட்டு வைத்திருக்கின்றார்கள். அதை இன்று நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களின் கருத்துக்களை அவர்கள் செவிமடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களுக்கு ஏற்ப எங்களுடைய முன்னணிகளிலே இந்த கண்காட்சியானது சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது என்றுதான் கூற முடியும். இந்த ஆசிரியர்களுடைய அயராத உழைப்பு இன்று இந்த முன்வழியிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று கூறி எனக்கும் இந்த வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிற்றுரை அழைத்து சென்ற பெரவட்டி கோட்ட முன்வழி இணைப்பாளர் திருமதி கலைவாணி மிஸ் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இடம்பெற இருப்பது நன்றியுரை. முதலிலே நன்றியினை எங்களுடைய வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய கட்டைவேலி அங்கலக பொறுப்பதிகாரி அவர்களுக்கு தான் கூற வேண்டும். அவருடைய வழிகாட்டுதலிலே தான் நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு வித்தியாசமாக செய்ய முடிந்தது. அவர் தான் எங்களுக்கு 5 தலைப்புகள் தந்து இந்த முறை நாங்கள் வித்தியாசமாக செய்வோம் என்று சொல்லி எங்களுக்கு அந்த ஐடியாவை கொடுத்தது எங்களுடைய பொறுப்பதிகாரி அவர்கள். அவர்களுக்கு முதல்ல இந்த நேரத்திலே நான் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய எங்களுடைய கண்காட்சி நிகழ்வினை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் திரு குமாரசாமி சுரேந்திரன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இன்றைய எங்களுடைய கண்காட்சி நிகழ்வுக்கு பல வேலை பலர்களின் மத்தியிலும் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு எங்களை எல்லாம் மகிழ்வித்த சம்பத் வங்கி நெடியடிநிலை முகாமியாளர் திரு கோகுலதாசன் ஜெனனன் அவர்களுக்கு எங்களுடைய வதிவு முன்பள்ளி குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் வருகை தந்திருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்து வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய
பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் திருமதி கோமதி ரமணன் அவர்களுக்கும் முன்பள்ளிக்கோட்ட இணைப்பாளர் திருமதி கலைவாணி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய பொறுப்பதிகாரி திரு ஆழ்வாப்பிள்ளை கிருபாகரன் சார் அவர்களுக்கும் மற்றும் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் இந்த நிகழ்வு சிறப்பாக ஒழுங்கமைத்து இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய மதிப்பார்ந்த பெற்றோர்களே நேற்று நீங்கள் அவ்வளவு தூரம் நின்று இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்து இவ்வளவு சிறப்பாக இன்றைய தினம் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு ஒத்துழைத்திருப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அத்துடன் இந்த நிகழ்வு இன்றைய தினம் சிறப்பாக அமைவதற்கு உதவிய அனைவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.